அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம், காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம். வணக்கம். திருக்குறள் வாழ்வுக்கும் தேர்வுக்கும். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. அற்புதமாக சொல்கிறார். இந்திரன் மிகச்சிறந்ததொரு சான்று. ஐந்து என்று சொன்னால் ஐம்புலன்களால் வரக்கூடிய செயல்கள், இந்த காரியங்கள், நன்மை தீமை, நன்மையும் வரும் தீமையும் வரும். அவித்தான் என்று சொன்னால் அறுத்தவன், நீக்கியவன், முழுவதுமாக அகற்றியவன். ஐந்து அவித்தான், ஐம்புலன்களால் வரக்கூடிய தீய செயல்களை எல்லாம் நீக்கியவன். ஆற்றல், அவனுடைய ஆற்றல் எதற்கு ஒப்பானதான்? அகல் என்று சொன்னால் அகன்றை என்று பொருள். விசும்புளார் என்று சொன்னால் விசும்பின் கண் உள்ளவர். யார் விசும்புளார்? ஏழாம் வேற்றுமை தொகை, உருவம் பயன் உடந்த தொகை. யார் விசும்பின் கண் உள்ளவர்? இந்திரன். விசும்புளார் தேவலோக தலைவன். இந்திரனே சாலும் கரி, மிகச்சிறந்த சான்று என்று குறிப்பிடுகிறார் வள்ளுவர். எதற்கு மிகச்சிறந்த சான்று? யாருக்கு இந்திர பதவி கிடைக்கும் என்று சொன்னால் 1000 யாகங்களை செய்த ஒருவருக்குத்தான் இந்திர பதவி கிடைக்கும். அப்பேற்பட்ட மிகச்சிறந்ததொரு பதவி தேவலோக தலைவனாக இருக்கின்ற இந்திர பதவி. அந்த இந்திரன் மிகச்சிறந்ததொரு சான்றாக இருக்கிறான். எப்படி என்று சொன்னால், எப்படி அந்த பதவியை அடைந்தான் என்று சொன்னால், ஐம்புலத்தையும் அடக்கி அதனால் வரக்கூடிய ஆற்றலை பெற்று இந்திர பதவி அடைந்தான். ஐம்புலத்தையும் அடக்குகின்ற ஒருவருக்கு எத்தகைய பதவி கிடைக்கும் என்று வள்ளுவர் மிக அழகாக எடுத்துரைக்கிறார். இந்திரனுடைய பதவி கிடைக்குமா? நீ போய் 1000 யாகம்லாம் பண்ண வேணாம், 1000 யாகம் பண்ணுறதுலாம் எதுவும் வேணாம். நீ இந்திர பதவி, தேவலோக தலைவனுடைய பதவி வேணுமா? ஐயா, எனக்கு இந்திர பதவியெல்லாம் வேணும் ஐயா, இங்கே ஏதாவது பதவி கிடைச்சா போதும் ஐயா. இந்த பதவி கிடைப்பதற்கும் சரி ஐம்புலன் அடக்கம் வேணும். ஐந்து அவித்தான் என்று குறிப்பிடுகிறார். ஐம்புலத்தால் வரக்கூடிய 5 தீய அறங்களை நீக்கி நல்ல அறங்களை பெருக்கி அறத்தை செய்து அதன் மூலமாக காரியங்களை புரிந்து வருபவருக்கு மிகச்சிறந்ததொரு பதவி கிடைக்கும். அதற்கு மிகச்சிறந்ததொரு சான்று தேவலோக தலைவனாக இருக்கின்ற இந்திரன் என்று குறிப்பிடுகிறார். இது வாழ்வுக்கு. தேர்வுக்கு என்ன வேண்டும்? ஐம்புலன்களை அடக்குபவன் எதற்கு ஒப்பாவான்? இந்திரனுக்கு ஒப்பாவான். இது முதல் கேள்வி. இந்திரன் எதற்கு மிகச்சிறந்த சான்று என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஐம்புலன் அடக்கத்திற்கு மிகச்சிறந்த சான்று என குறிப்பிடுகிறார். மூணாவது கேள்வி, அகல் விசும்புளார் கோமான் யார்? அகல் விசும்புளார் கோமான் யார்? இந்திரன். இது மூணாவது கேள்வி. அது தேவலோக தலைவன் யார்? பழைய வினாத்தாள்களை கேட்ட கேள்வி. தேவலோக தலைவன் என அழைக்கப்படுவோன் யார்? தேவர்களின் தலைவன் என அழைக்கப்படுவோன் யார்? இந்திரன். இது அகல் விசும்புளார் கோமான் இலக்கிய வார்த்தைகளால் சொல்கிறாங்க. நாலாவது, இந்த இந்திரனே சாலும் கரி என்ற முடிகின்ற திருக்குறள் எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது? நீத்தார் பெருமை. பாயிரவியல் இருக்கின்ற நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் அமைந்துள்ளது. இந்த 4 கோணங்களிலே இந்த குறளிலிருந்து வினாக்கள் அமையும். குறிப்பிடுத்திக் கொண்டீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி கண்மணிகளே. அடுத்த குறளில் பார்க்கலாமா? அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம், காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம்.